உங்களுக்கு ஒரு போன்ல எல்லாமே வேணுமா? இல்ல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்காக மத்ததெல்லாம் பரவாயில்லன்னு விட்டு கொடுப்பீங்களா? OnePlus Turbo 6ன்னு ஒரு புது போன் வந்திருக்கு. அது சரியா இந்த கேள்வியை மையமா வச்சு தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. வாங்க அத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். வாங்க நம்ம எல்லாருமே ஒரு கட்டத்துல அனுபவிச்ச ஒரு கடுப்பான விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். அதுதான் பேட்டரி டென்ஷன். யோசிச்சு பாருங்க, நீங்க செம்மையா ஒரு கேம் விளையாடிட்டு இருக்கீங்க, திடீர்னு பேட்டரி தீர்ந்து போகுது. எப்படி இருக்கும்? சரியா? இந்த மாதிரி பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொண்டு வர்றதுக்கு தான் ஒரு புது ஃபோன் வந்திருக்கு. ஆனா ஒரு நிமிஷம், இது எல்லாருக்குமான ஃபோன் கிடையாது. இது ஒரு ஸ்பெஷலிஸ்ட், ஒரு குறிப்பிட்ட குறிக்கோளோட பவர் யூசர்ஸ்னு சொல்றாங்கல்ல, அவங்களுக்காகவே பிரத்யேகமா உருவாக்கப்பட்டது. அப்போ இந்த OnePlus Turbo 6னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஃபோன். மத்த எல்லாத்தையும் விட ஸ்பீடுக்கும் பேட்டரி லைஃபுக்கும் மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்து இந்த டிசைன் பண்ணிருக்காங்க. சரி, இந்த போனோட சூப்பர் பவர்ஸ் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல அதோட அடிப்படை விஷயங்கள் என்னன்னு வேகமா ஒரு பார்வை பார்த்துடலாம். பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்ட் 16, வைஃபை 7ன்னு எல்லாமே இருக்கு. ஸோ கனெக்டிவிட்டிலையும் சரி, சாஃப்ட்வேர்லையும் சரி, இது ஒரு ஃபியூச்சர் ப்ரூஃப் ஃபோன். வேகத்துக்கு எந்த குறையும் இருக்காது, அது நிச்சயம். சரி, இப்போதான் நாம முக்கியமான கட்டத்துக்கு வரோம். இந்த போனை ஒரு உண்மையான பவர் ஹவுஸா மாத்திர அந்த மூணே மேஜிக் அம்சங்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல பேட்டரி நம்பர் பாருங்க, 9000 mAh. ஆமா, நீங்க கேட்டது சரிதான். இது சும்மா இல்ல, ஒரு மிகப்பெரிய நம்பர். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க நாள் முழுக்க கேம் விளையாடலாம், இல்ல நார்மல் யூஸ்னா பல நாளுக்கு சார்ஜ் நிக்கும். அது மட்டும் இல்ல, 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு. சொல்ல போனா மத்த டிவைஸை கூட இதை வச்சு சார்ஜ் பண்ணிக்கலாம். சூப்பர்ல. அடுத்தது டிஸ்ப்ளே. ஒரு போன் எவ்வளவு ஸ்மூத்தா இருக்குங்கிறதுக்கு அதோட ரெஃப்ரெஷ் ரேட் தான் ரொம்ப முக்கியம். இதுல பாத்தீங்கன்னா 165 Hz. இதோட பெரிய AMOLED ஸ்கிரீன்ல இந்த ஹை ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கும்போது கேமிங்ல உங்களுக்கு ஒரு தனி அட்வான்டேஜ் கிடைக்கும். அதாவது எதிராளிக்கு முன்னாடியே நீங்க ரியாக்ட் பண்ணலாம். மத்தபடி சும்மா ஸ்க்ரோல் பண்றதே அவ்வளோ வெண்ண மாதிரி ஸ்மூத்தா இருக்கும். சரி, இந்த எல்லா பவரையும் இயக்குற இன்ஜின் எது? அதுதான் Snapdragon 8S Gen 4 சிப்செட். இது ஒரு டாப் டயர் ஃபிளாக்ஷிப் போன்ல என்ன பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குமோ அதை கொடுக்குது. சரி, இந்த Turbo 6 இவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்கு. ஆனா இதையும் OnePlusஓட இன்னொரு பிரபலமான மாடலான 15R கூட ஒப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்கும்? வாங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்த டேபிள்ல தான் விஷயமே இருக்கு. Turbo 6ல பேட்டரியும் டிஸ்ப்ளே ஸ்மூத்னஸும் டாப்ல இருக்கு. ஆனா OnePlus 15Rல கேமரா செட்டப் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. இதுதான் நாம சொன்ன அந்த ட்ரேட் ஆஃப். ஒன்னு வேணும்னா இன்னொன்னு விட்டு கொடுக்க வேண்டியிருக்கு. இது நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வருது. இந்த மாதிரி விட்டு கொடுப்புகள் எல்லாம் சரிதான். ஆனா அப்போ இந்த போன் யாருக்கு தான் சரியான சாய்ஸ்? சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் விஷயம். அசுரத்தனமான பேட்டரி, சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ், இது ரெண்டும் தான் இந்த போனோட பிளஸ். ஆனா அதுக்காக கேமராவுல ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிருக்காங்க. அதோட குளோபல் ரிலீஸ் பத்தியும் இன்னும் தெளிவான தகவல் இல்ல. இதுதான் இந்த போனோட தத்துவமே. எல்லாத்துலயும் ஆல்ரவுண்டரா இருக்கணும்னு இது நினைக்கல. ஆனா கேமர்ஸ்க்கும் பவர் யூசர்ஸ்க்கும் இதுதான் பெஸ்ட். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அப்படி ஒரு அனுபவத்தை கொடுக்கணும் தான் இதை உருவாக்கி இருக்காங்க. அப்போ கடைசியா உங்ககிட்ட தான் பதில் இருக்கு. உங்களுக்கு ஒரு போன்ல எது முக்கியம்? பேட்டரியும் மேகமா, இல்ல ஒரு பெர்ஃபெக்ட்டான போட்டோவா? கடைசியா இந்த போன் நம்ம எல்லாரையும் ஒரு முக்கியமான விஷயத்தை யோசிக்க வைக்குது. உங்க அடுத்த போனுக்காக உங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு நினைக்கிற ஒரு விஷயத்தை பெற நீங்க எதை விட்டு கொடுக்க தயாரா இருக்கீங்க?